திவ்யா ஏய் கதவையே ஊட்டிட்டு இருக்கிறேன். இங்க வா, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குதா? சி ஆ நல்லாவா இருக்கு. ஏன் இதுக்கு என்ன இப்ப பாரு, இப்ப நல்லா இருக்குதா? சி வலிச்சு நக்குன மாதிரி இருக்கு. சீ, என்னது வலிச்சு நக்கண மாதிரி இருக்குதா? சீ கருமம், உங்ககிட்ட போய் கேட்ட மாதிரி வலிச்சு நக்கண மாதிரி இருக்குதா? சரி இங்க பாரு, இது நல்லா இருக்கா? இங்க பாரு, இது நல்லா இருக்கா? நல்லா இருக்காது. இதை யாரையோ இமிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. யாரை இமிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு? நல்லா பண்ணு பிரவீன், இது நல்லாவா இருக்கு. ஓ சரி, இது நல்லா பண்ணு. நல்லா இருக்கா பாருமா, நல்லா இருக்கா? நல்லா தலைவாருன்னு சொன்னேன். நல்லா நல்லா தலைவாருன்னு தான் நான் சொன்னேன். அப்ப நீ என்ன சொன்ன? நல்லா பண்ண. அப்ப இதோட பெட்டரா பண்றதுக்கு பண்ணுவாங்க. 100 பேர் லைன்ல நிக்கிறாங்க. ஏன் பிரவீன்? அப்படியா? வெயிலா இருக்குது, போய் சாயந்தரம் வர சொல்லு. நான் அழகா இருக்கேன், அழகா இருக்கேன். என் பீஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? 100 பேர் வெயிட் பண்றாங்களா? நாளைக்கு சாயந்தரம் 200 ஆகுது, அடுத்த நாள் 300 ஆகுது, அப்புறம் 400 ஆகுது. அப்புறம் இங்க இடம் இருக்காது, டோக்கன் போட்டு ஆள் தட்டி விடும்ல. ஒரு டைலாக் ஒன்று இருக்கு. என்னது? பொச்ச மூடிட்டு அப்பயே ஸ்கூலுக்கு போனா அது டைலாக் முழுசா தெரியல. சரி சரி சரி, போ. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் உலகத்திலே விரலுட்டுன்ற அளவுக்கு சில பேருக்கு வளராத. நானும் ஒருத்தர். சரியா? இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல யாருக்கு வராது, அமையாது. பணங்கொட்டையாட்ட இருக்கு மண்டை. நாங்கெல்லாம் வந்து கடவுளோட கடவுள் வந்து எங்களை வந்து சிறப்பா படைச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கும்னு சொல்லி. இந்த பொண்ணுங்க தான் இப்படி பண்ணுவாங்க. எப்படி இப்படி இப்படி? நீ தப்பா பேசுற. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல், இந்த மாதிரி கண்ணு, இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் அமையாது. போ லைன்ல நிக்கிறாங்களா? போ. லைன்ல நிக்கிறாங்கன்னு நான் ரேஷன் கடையை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன்.